தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவ அருளை பகிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்லி ஒரு சிறிய தியானத்தை உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தாம் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உடைய சன்னிதானத்தில் பிரியாக இருக்கட்டும். நீர் எங்களுக்கு எனக்கு அருளின அந்த கிருபையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமாக வையும். எங்கள் சிந்தையும் வாழ்க்கையும் நீர் ஆளுகச் செய்ய வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உன் வாழ்க்கையில் உன்னை கோபப்பட செய்பவர்கள் சிலர் இருப்பார்கள். அச்செயல் உன் கோபத்தை, வெறுப்பை, பயத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கும். உனக்கு அந்த நபரின் மீது அதிகமான கோபம், அவர்களை பழிவாங்கும் எண்ணம் ஏற்படும். இன்றைய தேவனுடைய வார்த்தை மிக சக்தி வாய்ந்த எச்சரிக்கையாய் உள்ளது. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த மனிதர் உன் எதிரி அல்ல. இந்த மனிதன் தேவனால் உன் வாழ்க்கையில் வந்துள்ளான். இதனால் தேவன் உன்னில் வளரவும் அவரது மகிமை வெளிப்படவும் உன் விசுவாசம் உறுதிப்படவுமே இவைகள் நடந்தன. உன்னில் கோபத்தையோ வெறுப்பையோ தூண்டுவதற்காக எவன் ஒருவன் காரணமாக இருக்கின்றானோ அவன் உன் வாழ்க்கையின் அருள், தேவனின் கொடை. அத்தகைய மனிதர்களோடு தெய்வீகத்தன்மையோடு உறவு கொள்ள உனக்கு மிக சக்தி வாய்ந்த தேவ விசுவாசமும் தேவனின் கிருபையும் தேவை. எனவே தேவனின் மீது விசுவாசம் கொள். அந்த மனிதரிடம் அன்பாக பொறுமையாக இருக்கவும் அவர்களை மன்னிக்கவும் தேவையான பலத்தை தேவனிடம் கேள். நிச்சயமாக தேவன் உன் உள்ள ஏக்கங்களை நிறைவேற்றுவார். ஜெபித்து முடிப்பு. அன்பு ஆண்டவரே, உம்மை போல் நான் மற்றவர்களை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் எனக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.